சுந்தர பாண்டியன். ஆமா. அந்த மன்னன் என்ன சொன்னான்? மக்களுக்கு கட்டளை இட்டான். கட்டளை. ஆமா. யாராக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆள் சென்று அந்த கரை உடையாத மாதிரி கட்டணும். அடேடி, வீட்டுக்கு ஒரு ஆளு. ஆமா. காரணம் என்னன்னா கரை பங்கு உண்டு அந்த நதியில. ஓ, கரை பங்கு. ஆமா. இப்ப நம்ம மலையனூர் ஏரியில கூட பங்கு இருக்கும், கரை பங்கு. ஆமா, உங்களுக்கு பங்கு விடுறாங்க. ஏரிக்கார பங்கு. ஆமா. பனைமரம், மரம், யாழம், அந்த மீனுக்கு இதெல்லாம் யாழம் விடுவாங்க. ஆமாங்க. அப்படி அங்கேயே யாழம் பங்கு இருக்குது. ஓஹோ. அப்படி இருக்கும்போது எல்லாரும் மக்கள் எல்லாம் திரளா போய் அவங்க பாகத்தை கட்டுறாங்க அந்த நதியை. மடையை கட்டுறாங்க. ஆமா. நதி கட்டிக்கிறாங்க. அங்க வந்தின்னு ஒரு ஆயா, அந்த இன்னமும் கொஞ்சம் வயசான ஆயா. வயசான ஆயா இத மாதிரி இருக்குமா? ஆமா ஆமா. அடியன் ஜக்காத்தி மாவளம் தலைக்கு டை அடிக்க கூடாதா? எங்கடா போய்யா? ஊர்ல என்னத்தான் வேலை உனக்கு? அதப்பட உனக்கு ஊர்ல பண்ண வட்டிக்கு ஒரு எம்மனி தான் ஏமாத்திர கூட போறானு பாய் விடு. புண்ணியமா போதுன்னு அடிக்காதுன்னு சொல்லிச்சு அந்த கேள்வி. இந்த மாதிரி இருக்குமா கேள்வியா?